ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 3ல எனி சர்வீசஸ் ப்ரொவைட் பை ட்ரிபுனல் கோர்ட் ஆர் ட்ரிபுனல்ங்கிறது எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டியாக இருக்குது. அது ஜிஎஸ்டியில் இன்க்ளூட் ஆகாமல் இருக்குது. ஆனால் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா, அதே சிஜிஎஸ்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல், அதாவது ஆர்பிட்ரல் ட்ரிபுனலோட சர்வீஸ் வந்து ஆர்சிஎம்மில் சார்ஜ் ஆகுது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக எனக்கு வந்த ஒரு டவுட்டு தான். ஷெட்யூல் 3ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டியில் சர்வீசஸ் பை எனி கோர்ட் ஆர் ட்ரிபுனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எனி லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ ஜென்ரல் பப்ளிக்கு கோர்ட்டில் போய் நம்ம அணுகி நம்ம ஒரு இதை பண்ணோம், ஒரு சர்வீஸை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஜிஎஸ்டிலே வராது. அதாவது ஷெட்யூல் 3 படி எக்ஸம்ஷன் சப்ளை ஆஃப் சர்வீஸும் கிடையாது, குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் ஏன்னா செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருப்பான். அதில் ஆர்சிஎம்மில் சார்ஜ் பண்ணுற ஒரு அதில் சர்வீசஸ் சப்ளைடு பை அன் ஆர்பிட்ரல் ட்ரிபுனல் அப்படிங்கிற ட்ரிபுனல் டு பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டவுட் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஆர்பிட்ரல் ட்ரிபுனல்ங்கிறது பேசிக்காக நம்ம ஒரு 2 கம்பெனிஸ் இருக்குன்னா அதுக்கு இடையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஜட்ஜு மாதிரி கூப்பிட்டு ரிட்டையர் ஆனவங்களோ அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறது தான். இந்த மாதிரி 2 கம்பெனிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. ப்ரைவேட்டாக ஒரு ஜட்ஜை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கிறது தான் இந்த ஆர்பிட்ரேட் ட்ரிபுனல்ங்கிறதுக்கான அந்த ஒரு மீனிங்கு. அதனால் அது வந்து ஆர்சிஎம் படி ஜிஎஸ்டிக்குள்ளேயும் வரும். அது நீங்கள் ஆர்சிஎம்மில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்சிஎம்மில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். எப்போவுமே ஜிஎஸ்டி வந்து ஒரு ட்ரிபுனல்கிட்ட வந்து ஜிஎஸ்டி ரிசீவ் பண்ணாது, அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணவும் சொல்லாது. அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம ஆர்சிஎம்மில் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண விஷயம். இதுக்கு முன்னாடி செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த ஒரு சப்ளையை ரிசீவ் பண்ணாலும் ஸ்பெசிஃபைடு சப்ளையர் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்பெசிஃபைடு சப்ளையருங்கிறது மோஸ்ட்லி அன்ரிஜிஸ்டர்டாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, பெரிய பிஸ்னஸஸ் யாருமே அன்ரிஜிஸ்டர்ஸ் பர்சன்ட் ஒரு இதை வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆர்சிஎம்மில் தான் பே பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்டு பர்சனை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் ஸ்மால் பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவும் ஜென்ரல் ரூலாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக 2 இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருக்கட்டும், மற்றதுக்கெலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இண்டஸ்ட்ரி என்னென்னா, ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று ஆப் டெவலப்பர்ஸு. இந்த ஆப் டெவலப்பர்ஸ் இதுங்களாம். அது ஏன் அந்த 2 இண்டஸ்ட்ரி மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்னாலே நிறையா பணம் புழங்குற இடம், மேனிப்புலேஷன் ஈஸியாக நடக்கலாம். அதே மாதிரி டெவலப்பர்ஸும் நிறையா பணம் புழங்குறது ரொம்ப கஷ்டம், மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது 2த்தையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பணம் புழங்குதுங்கிறதுனால நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒர்த்து தான் அப்படிங்கிறதுனால அன்ரிஜிஸ்டர்ஸை பற்றி ரொம்ப இது பண்ணல. ஒரு 20% வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்ரிஜிஸ்டர் பர்சன்ட்டு வாங்குகிற ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. 2வது ஆடிட்டிங்னு வந்தால் அந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து சப்ளையு அதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் நோண்டி பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறேன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்லேருந்து வாங்குறதும் கஷ்டம். அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு ஜாஸ்தி. நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர்டு பர்சன்ட் வாங்கினா ஈஸியாக ஜிஎஸ்டியாக ஃபைல் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வாங்கினா பேப்பர் ஒர்க் ரொம்பவும் ஜாஸ்தி. அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்மில் பே பண்ணுறப்போ உங்கள்கிட்ட கேஷ் நிற்காது. நீங்கள் தான் பேங்க்லேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் அகெயின் ஐடிசி தான். உங்களால் கேஷாக கொடுத்து டேக்ஸை பே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது ஆப்ரேட்டிங் கேஷு அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதனால் எல்லோரும் ஜென்ரலாகவே ரிஜிஸ்டர் பர்சன் நோக்கி தான் போவாங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, என்ன தான் 2 செக்டார் ரியல் எஸ்டேட்டு அப்புறம் டெவலப்பர்ஸ் இது அப்படின்னு இருந்தால் கூட அந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண தான் ஃபோர்ஸ் பண்ணுது இன்டைரக்டாக. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ அதான் அகைன் எல்லாரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணுங்கிற நோக்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு. அப்போது அன்ரிஜிஸ்டர்ஸுக்கு கஷ்டம். அதாவது என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் நாட் ரெக்கர் டு ரிஜிஸ்டர்டுன்னு இருக்குல்ல, அந்த அன்ரிஜிஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா தேவையே இல்லாமல் பேப்பர் ஒர்க்கு அதெல்லாம் ரொம்ப தலைவலி. அந்தளவுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை ஹிட் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்ட்ராஸ்டேட்டு சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு தேவையில்லாத தலைவலி. இந்த பக்கமும் வந்து குறைச்சல் வருது. அது கவர்மெண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால இவங்க என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணால் அவன் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுங்கிறப்போ அப்போ என்ன ஆகும்னா அப்போ தான் செக்ஷன் 10 காம்போசிஷன் ஸ்கீம் வருது. அதுக்கு நிறையா லிமிட்ஸு நிறையா த்ரெஷ்ஹோல்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுங்கிற அப்போ இதனால் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறப்போ இந்த 2 இண்டஸ்ட்ரியில் சொல்கிறோம். முன்னாடி நிறையா பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போது இந்த 2 இண்டஸ்ட்ரி, அதாவது ஒன்று ரியல் எஸ்டேட், ஒரு டெவலப்பர்ஸு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியான பேப்பர் ஒர்க்கு, ஃபிக்ஸடான ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறதுனால அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.